Hello students, இன்னைக்கு work power energy chapter ஓட short notes பார்க்க போறோம். So இதுக்கு previous laws of motion ஓட short notes பார்த்திருந்தோம். அதோட continuation தான் work power energy. Suppose நீங்க laws of motion ஓட வீடியோ பார்க்கலனா descriptionல link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி மறக்காம பார்த்துட்டு வாங்க. It will be very useful. So அப்ப இந்த ரெண்டு சாப்டருக்கு எப்படி link create ஆகுதுன்னா let us consider an object. So இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். With respect to the force, இந்த ஆப்ஜெக்டோட acceleration, direction இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கறது laws of motion. And அதே ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு எனர்ஜி தேவை. ஸோ அப்போ நம்ம கம்மியான எனர்ஜி கொடுத்தா மெதுவா போகும், அதிகமான எனர்ஜி கொடுத்தா ஃபாஸ்டா போகும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் எனர்ஜி, ஒர்க், பவர் அண்ட் கொலைட் ஆகும்போது அதோட எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டா இதை பத்தி படிக்கிறது தான் ஒர்க் பவர் எனர்ஜி. ஸோ இதோட பேசிக்ஸ்ல இருந்தா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். We'll start with work. First of all, workன்றது என்னன்னு பார்க்கலாம். Let us consider ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறனால அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஒர்க் இஸ் டன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேபிள் இருக்கு, இந்த மேன் வந்து புஷ் பண்றாங்க. தட் மீன்ஸ் இவங்க ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபோர்ஸ் கொடுக்கறனால இந்த டேபிள் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஒர்க் டன் பை த மேன். தட் இஸ் இந்த மேன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். So with respect to that, உங்களுக்கு ஃபார்முலாவும் இருக்கு. Work is equal to F dot S, that is dot product. நம்ம படிச்சிருப்போம் A dot B ன்றது AB cos theta. அதே மாதிரி F dot S ன்றது FS cos theta. And theta is an angle between force and displacement. And மற்றபடி workோட basic property, workன்றது ஒரு scalar quantity. That means அது வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும், டைரக்ஷன் கொடுக்காது. And அதோட SI யூனிட் வந்து ஜூல். ஓகே. And CGS unit என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா erg. And there is a relation between joule and erg, that is 1 joule is equal to 10 power 7 erg. இதுதான் unit of work. Next, classification of work பார்க்கலாம். Work வந்து 3 type of classify பண்ணலாம். And the first one என்னன்னா positive work done. எப்பெல்லாம் work positive இருக்கு நம்ம பார்க்கணும். Let us consider you have a smooth surface. ஒரு ஸ்மூத்தான surface இருக்கு, அதாவது அதுல friction கிடையாது. அந்த சர்ஃபேஸ்ல ஒரு பிளாக் வச்சிருக்கோம், அதோட மாஸ் m. இப்போ இந்த பிளாக் ஆஃப் மாஸை நம்ம மூவ் பண்ணணும். ஸோ நான் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுத்தேன்னா எந்த சைட் டிஸ்பிளேஸ் ஆகும்? இதே சைட்ல தான் டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ இதே சைட் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா எனக்கு பேரலா இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இதே பக்கம் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, they are parallel. அப்போ தீட்டா வந்து 0 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல தீட்டா வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ காஸ் 0 என்னது? காஸ் 0 இஸ் 1. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு FS இன்டூ காஸ் 0 வந்து 1. ஸோ அப்போ FSன்னு மட்டும் கிடைக்குதா? அப்போ எனக்கு இங்கே ஒர்க் வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்படி ஒர்க் இங்கே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன். ஓகே, ஸோ அதே மாதிரி எப்போ நெகட்டிவா இருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே நெகட்டிவ் ஒர்க் வந்து அப்போசிஷன் ஃபோர்ஸ்னால தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் மாஸையும் வச்சிருக்கோம். பட் இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு பதிலா ரஃப் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். ஸோ இதுல ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் m இருக்கு. ஸோ இந்த பிளாக்குக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறனால இதே டைரக்ஷன்ல தான் அது டிஸ்பிளேஸ் ஆகும். ஃபைன், பட் இட்ஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். ஸோ ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? இதுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகும். பிகாஸ் ஃப்ரிக்ஷனோட வேலை எப்பவுமே அப்போசிஷன். அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறோம்னா அதை அப்போஸ் பண்றதுதான் ஃப்ரிக்ஷனோட வேலை. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணுதா, அப்போ அதுவும் ஒர்க் பண்ணுது. அப்போ ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் தீட்டா எடுக்கணுமா? அப்போ இங்க தீட்டா பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, கரெக்டா? அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கு, they are anti parallel. ஸோ ஆன்டி பேரலல்னா ஆங்கிள் வந்து 180 டிகிரி வரும். ஓகே, ஸோ அப்போ காஸ் 180 என்னது? -1. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் -FSன்னு வரும். அப்போ இங்கே பாருங்க, ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னும் போது இங்கே மைனஸ் வருது. ஸோ நெகட்டிவ் ரெப்ரசன்ட் இட்ஸ் அ நெகட்டிவ் ஒர்க் டன். அப்போ எப்போல்லாம் நமக்கு நெகட்டிவ் ஒர்க் டன் வரும்னா எப்போல்லாம் அப்போசிஷன் ஃபோர்ஸ் வருதோ அப்போல்லாம் நெகட்டிவ் வரும். ஸோ திஸ் யூ கால் இட் அஸ் நெகட்டிவ் ஒர்க் டன். அப்போ இந்த மாதிரி கேஸ்ல ஒர்க் எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் கேஸ் எப்போ வந்து ஒர்க் வந்து 0 ஆகலாம்?
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சே நம்ம பார்க்கலாம். தட் இஸ் ஃபார் 0 ஒர்க் டன். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு ஆஃப் பிளாக் ஆஃப் மாஸ் m. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரியுது. தட் இஸ் இந்த பிளாக்குக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எதர் இந்த சைட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். கரெக்டா? பட் இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ண போறேன்னா இப்படி அப்ளை பண்ண போறேன். ஓகே. தட் இஸ் பெர்பெண்டிகுலர். ஸோ இப்படி நம்ம பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா இந்த பிளாக் வந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பட் த திங் இஸ் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கவே நடக்காது. ஓகே. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலைன்னா இங்க ஒர்க் வந்து 0. ஸோ டைரக்டாவே சொல்லிடலாம். இல்லை ஆங்கிள் வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் லைக் திஸ். த ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்க தீட்டா வந்து 90. தட் இஸ் காஸ் 90 நமக்கு என்னது? cos 90 is 0. அப்போ cos வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் வந்து 0 ஆயிரும். அப்போ இந்த மாதிரி கேசஸ்ல ஒர்க் வந்து 0 ஆயிரும். அப்போ ஆங்கிள் வச்சு மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. சப்போஸ் ஏதாவது ஒரு கேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆனாலும் 0 தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளை நம்ம புஷ் பண்றோம், இந்த டேபிள் மூவ் ஆயிடுச்சு, அதனால எனக்கு வந்து ஒர்க் வந்து நடக்குது. சப்போஸ் இதே ஃபோர்ஸை நீங்க வந்து ஒரு வால்க்கு கொடுக்குறீங்க, தட் இஸ் ஒரு செவருக்கு கொடுக்குறீங்க, நீங்க என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அங்க அந்த வால் வந்து மூவ் ஆகாது. அப்ப நீங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க பட் ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகல. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னாலே நமக்கு ஒர்க் வந்து 0 தான். இதுதான் ஒர்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எனர்ஜி. ஸோ எனர்ஜின்றது கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடவே இல்லை. ஸோ நீங்க சாப்பிடவே இல்லைன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, எந்த ஒர்க்கும் ப்ராப்பரா பண்ண முடியாது. ஏன் உங்களால ஒர்க் ப்ராப்பரா பண்ண முடியலன்னா பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனர்ஜி. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும் அப்படின்னா வி நீட் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜி யார் தரா? நம்ம ஃபுட் இன்டேக் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம ஃபுட் சாப்பிட்றோம், பிகாஸ் ஆஃப் தட் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி வச்சு தான் நம்ம ஒர்க் பண்றோம். கரெக்டா? அப்போ ஒர்க் அப்படின்னு ஒன்று பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு எனர்ஜி தேவை. ஸோ கமிங் டு த எனர்ஜி, உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, மஸ்குலர் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி நிறைய இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. That is sum of potential energy and kinetic energy. So இதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். So first one நம்ம potential energy என்னன்னு பார்க்கலாம். So let us consider ஒரு surface இருக்கு, அந்த surfaceல ஒரு ball இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த ball வந்து ரெஸ்ட்ல இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா against the gravity அந்த பாலை ஒரு particular ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ண போறீங்க. அப்போ நீங்க தான் அந்த பாலுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற எனர்ஜி இந்த பால்ல ஸ்டோர் ஆயிருக்கும் as in the form of potential energy. So potential energy அப்படின்றது எப்பவுமே ஒரு stored energy. So potential energyக்கு formula என்னன்னா potential energy is equal to mgh. So இதை potential energyன்னு சொல்லலாம் or else gravitation potential energyன்னு சொல்லலாம். Both are same. Okay. So அதே மாதிரி next energy பார்க்கலாம். Surface இருக்கு, அதுல ஒரு ball இருக்கு of mass m. Okay. So இந்த ball வந்து ஒரு constant velocityல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து half mv². ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். அண்ட் யூ ஹாவ் ஒன் மோர் ஃபார்முலா ஆல்சோ. கைனடிக் எனர்ஜி KE இஸ் ஈக்குவல் டு p²/2m. ஸோ இங்கே pன்றது மொமெண்டம் அண்ட் mன்றது மாஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இங்கே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து கைனடிக் எனர்ஜி. அண்ட் இதை வச்சு தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தட் இஸ் law of conservation of energy. அதாவது எப்பவுமே டோட்டல் எனர்ஜி அப்படின்றது கான்ஸ்டன்டா இருக்கும் அண்ட் லாஸ் இருக்கவே இருக்காது. there is no loss. அப்போ டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கு, there is no loss அப்படின்னா அந்த லாக்கு பேரு law of conservation of energy. ஸோ அதை தான் இப்போ நெக்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஆல்ரெடி சொன்னதான் தட் இஸ் டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது. இது சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். there is energy neither be created nor be destroyed. ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஃப்ரீ ஃபால் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஒரு டேபிள் இருக்கு, அதில் ஒரு பால் இருக்கு ஆஃப் மாஸ் m. ஸோ இது வந்து ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இனிஷியலாக இங்கே வெலாசிட்டி 0, பட் ட்ராப் ஆகும்போது கண்டிப்பாக டியூ டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே வர வர வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டியில் தான் ஹிட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இது கைனமேட்டிக்ஸ், தட் இஸ் மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைனில் இது இருக்கு. ஸோ அதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ இங்கே ஒவ்வொரு பொசிஷன்லையும் நமக்கு எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பொசிஷன் A, இது வந்து B, இது வந்து C. ஓகே, ஸோ பொசிஷன் Aல எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். அண்ட் ஹைட்டும் இருக்கு. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் mgh. ஓகே, இப்போ கைனெட்டிக் எனர்ஜி பார்க்கலாம். கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half mv². ஸோ வெலாசிட்டி கிடையாது, இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0னா கைனெட்டிக் எனர்ஜி 0. அப்போ இங்கே டோட்டல் எனர்ஜி பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜின்றது சம் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் கைனெட்டிக். பொட்டென்ஷியல் எனர்ஜி mgh, பட் கைனெட்டிக் எனர்ஜி எனக்கு என்னது 0. அப்போ டோட்டல் எனர்ஜின்றது mgh. ஓகே, அப்போ பொசிஷன் ஏல டோட்டல் எனர்ஜி கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது ட்ராப் ஆகுது. கீழே வர 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 வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டியில் ஹிட் ஆகுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜியும் மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பொசிஷன் சி எடுத்துக்கலாம். அட் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்க்குறேன். தட் இஸ் ஈக்குவல் டு mgh தானே. இந்த கிரவுண்டை ரீச் பண்ண உடனே ஹைட் வந்து கிடையாது. அப்போ ஹைட் இல்லைன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது. தட் கோஸ் டு 0. நெக்ஸ்ட் நம்ம கைனெட்டிக் எனர்ஜி பார்க்கலாம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv² நமக்கு தெரியும். இந்த வெலாசிட்டி v வேணா நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா யூசிங் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v² - u² equal to 2as. ஸோ இங்கே பார்க்கலாம். இங்கே ஹிட் ஆகிற வெலாசிட்டி பார்க்கணும் v² மைனஸ் u என்னது இனிஷியல் வெலாசிட்டி 0. கரெக்டா? ஸோ 0 ஈக்குவல் டு 2. ஏன்றது டுவர்ட்ஸ் த கிராவிட்டி, தட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால பிளஸ் g வரும். ஸோ பிளஸ் g. எஸ்ன்ற இடத்துல ஹைட், தட் இஸ் h. ஓகே, ஸோ அப்போ v²ன்றது 2gh. அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் half m v²ன்ற இடத்துல 2gh. ஓகே, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் எனர்ஜி பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜியில் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0, கைனெட்டிக் எனர்ஜி வந்து mgh ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் டோட்டல் எனர்ஜி mgh தான். ஸோ வாட் இட் சிம்பலைசஸ், எனக்கு பொசிஷன் ஏல பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு, பொசிஷன் சியில் நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ எனக்கு எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் டோட்டல் எனர்ஜி பாருங்க, அது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் நம்ம சிம்பிள் பெண்டுலத்தையும் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலம்லையும் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இந்த பொசிஷன் ஏ வந்து மீன் பொசிஷன்னு சொல்லுவோம். பொசிஷன் சி அண்ட் பியை வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலாக பாப் வந்து நமக்கு மீன் பொசிஷனில் தான் இருக்கும். நம்ம தான் இந்த பாபை ஒரு எனர்ஜி கொடுத்து பொசிஷன் ஏல இருந்து சிக்கு லிஃப்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம தான் எனர்ஜி கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். சப்போஸ் இங்கே வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படியே கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ மீன் பொசிஷனில் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். எகெயின் ஃபர்தராக மூவ் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி எகெயின் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். ஓகே, அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக்காக மாறுது, கைனெட்டிக் வந்து பொட்டென்ஷியலாக மாறுது. எகெயின் திருப்பி வரும்போது எகெயின் பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக்காக மாறும், கைனெட்டிக் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆகும். அப்போ இங்கே பொட்டென்ஷியல் அண்ட் கைனெட்டிக் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது மாறி மாறி, பட் டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் பெண்டுலமோட எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்ப்ரிங். ஸோ இந்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் வந்து ஆசிலேஷன் சாப்டர்ல உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து பேசிக்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸ்ப்ரிங் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம எலாங்கேட் பண்ணாலும் சரி, கம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு எகெயின்ஸ்டா ஸ்ப்ரிங்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் யூ கால் இட் அ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதோட ஃபார்முலா -kx. ஸோ எக்ஸ்ன்றது நம்ம எலாங்கேஷனும் சொல்லலாம், ஆர்எல்ஸ் கம்ப்ரெஷனும் நம்ம சொல்லலாம். இங்கே கேன்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா we are doing some work. ஏன்னா ஃபோர்ஸ் கொடுத்து தான் அதை டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே நடக்கிற ஒர்க் என்ன ஆகும்னா, this work is stored as a spring potential energy. அப்போ இங்கே ஒர்க்னு சொல்லலாம், பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். அதோட ஃபார்முலா வந்து half kx². ஸோ தட்ஸ் இட். இதுதான் ஸ்ப்ரிங்கோட பேசிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் கொல்யூஷன். ஸோ கொல்யூஷன் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு பாடி வந்து கொலைட் ஆகும்போது எனர்ஜிஸ் வில் கெட் டிரான்ஸ்ஃபர். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதோட டைரக்ஷன், வெலாசிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதுதான் கொல்யூஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேரம் போர்டு எடுத்துக்கலாம். ஸோ கேரம் போர்டில் ஸ்ட்ரைக்கர் வச்சு தான் நம்ம காயினை வந்து ஹிட் பண்ணுவோம். அப்படி ஹிட் பண்ணும்போது நமக்கு கொலைட் ஆகுது. பிகாஸ் ஆஃப் தட் அதோட வெலாசிட்டி, டைரக்ஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இதுதான் கொல்யூஷன்.
ஸோ கொல்யூஷன் பேசிக்காக 3 டைப்ஸ் வரும். எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். பட் என்ன டைப் ஆஃப் கொல்யூஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மொமெண்டம் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ லெட்டஸ் கன்சிடர் நமக்கு 2 பால் இருக்கு. இதோட மாஸ் வந்து m1, இது வந்து m2. ஸோ m1 பால் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு வித் வெலாசிட்டி u. ஸோ இப்போ இதோட u1 வந்து நான் uன்னு எழுதிக்கிறேன். அது m2 வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ அதோட வெலாசிட்டி வந்து 0. ஓகே. ஸோ இப்போ எனக்கு m1 m2 கொலைட் பண்ணுது. கரெக்டாக, அதாவது மோதுது. அப்படி மோதும் போது எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா m1 அதோட கம்ப்ளீட் எனர்ஜியை m2க்கு கொடுத்துருச்சு. பிகாஸ் ஆஃப் தட் m1 ரெஸ்ட்ரிக் வந்துருமா? அப்போ கொலைட் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு m1 ரெஸ்ட்ரிக் வந்துருச்சு. அப்போ பிஃபோர் கொல்யூஷன் நம்ம இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் கொல்யூஷன் ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். அப்போ m1 இப்போ ரெஸ்ட்ரிக் வந்துருச்சு, அதோட வெலாசிட்டி 0. பட் m2 என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சா? ஸோ அதோட வெலாசிட்டியை நம்ம vன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி அதோட கம்ப்ளீட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எலாஸ்டிக் கொல்யூஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். ஓகே. தட் இஸ் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஸோ மொமெண்டமோட ஃபார்ம்ல நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்லேயே பார்த்துருப்போம். தட் இஸ் மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இப்போ இனிஷியல் மொமெண்டம் தட் இஸ் பிஃபோர் கொல்யூஷன் பார்க்கலாம். ஃபார்முலா என்ன வரும்? இனிஷியல் மொமெண்டமுக்கு ஃபர்ஸ்ட் பாலுக்கு m1 u1 plus m2 u2. ஸோ இது வந்து இனிஷியல் மொமெண்டம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம்னும் போது m1 v1 plus m2 v2. இப்போ சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு u1 வேல்யூ இருக்கு. பட் u2 என்னது? 0. ஸோ அப்போ u2 0னா இந்த டேர்ம் 0னா இது வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி எனக்கு v2 வேல்யூ இருக்கு. v1 0. அப்போ இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் எழுதலாம் m1 u1 is equal to m2 v2. ஓகே. சப்போஸ் இதோட மாசஸ் வந்து ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. m1 m2 ரெண்டுமே வந்து mனு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா m u1 is equal to m v2. ஸோ m கேன்சல் ஆயிரும். இங்க u1ன்றது u, v2ன்றது v. ஸோ தட் மீன்ஸ் வாட் ஹேப்பன் இஸ் எனக்கு மாசஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த uவும் vயும் சேம். தட் இஸ் எனக்கு வெலாசிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஓவராலாக கொல்யூஷன்ஸ் தட் இஸ் எலாஸ்டிக் கொல்யூஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு மொமெண்டம் கன்சர்வ். தட் இஸ் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி எனர்ஜி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறனால கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ்டா தான் இருக்கும். தட் இஸ் நோ லாஸ். அப்போ லாஸ் இருக்கவே இருக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா மாசஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ இதே மாதிரி அடுத்து இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அதே மாதிரி மாசஸ் இருக்கு m1 and m2. ஸோ m1 வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு வித் வெலாசிட்டி u. பட் m2 பாருங்க அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ u2 வந்து 0. ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து கொலைட் ஆகுது. கொலைட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு m2வும் மூவ் ஆகுது. அலாங் வித் திஸ் m1ம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி m2 வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம், m1 வந்து ஸ்லோவாக மூவ் ஆகலாம். பட் இங்கே என்னன்னா m1 அதோட கம்ப்ளீட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அப்படி கம்ப்ளீட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னாலே அது இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். அப்போ ரெண்டுமே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ m1ஓட வெலாசிட்டி v1, m2ஓட வெலாசிட்டி வந்து v2. ஸோ எகெயின் இங்கேயும் மொமெண்டம் கன்சர்வ்டாக தான் இருக்கும். இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். ஸோ ஈக்குவேஷன் எழுதலாம். தட் இஸ் m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. So initial is equal to the final. So first one பாருங்க இங்க u2 வந்து 0. அப்ப இங்க u2 0னா இந்த term 0 ஆயிரும். அப்போ m1 u1 is equal to m1 v1 plus m2 v2. So இப்படிதான் equation எழுதணும். Okay. So இதுக்கப்புறம் depends on the question அவங்க டேட்டா தருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். அப்ப இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். ஏன் கன்சர்வ்டா இல்லைன்னா எனக்கு இது கம்ப்ளீட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ். பிகாஸ் ஆஃப் தட் கண்டிப்பா லாஸ் இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். அதே மாதிரி ரெண்டு பால் இருக்கு ஆஃப் மாஸ் m1 and m2. m2 வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ u2 வந்து 0, m1 மூவ் ஆயிட்டு இருக்கு வித் வெலாசிட்டி u. ஓகே, u1 இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ கொலைட் ஆகும்போது என்னன்னா ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சு, ரெஸ்ட்ரிக்ட் டுகெதர்.
they stick together and moving with the common velocity v. ஸோ அப்போ v1 v2 ரெண்டுமே நமக்கு என்னது v தான். ஸோ இப்படி ஸ்டிக் டுகெதர் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கால் இட் அஸ் கம்ப்ளீட்லி ஆர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொல்யூஷன். அண்ட் இங்கேயும் மொமெண்டம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் எழுதணும்னா அதே மாதிரி தான் m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம் u2 வந்து 0. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் வந்து m1 u1 is equal to m1 v1 plus m2 v2. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் போகுது. அப்போ v1 v2 ஈக்குவல். அப்போ m1 u1 is equal to m1 v plus m2 v. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் அதை காமனாக எடுத்துக்கலாம் அண்ட் வேல்யூஸ் கொடுக்கும்போது சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் திங் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக தான் இருக்கும். பட் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். ஸோ இங்கே வந்து கன்சர்வ்டாக இருக்கவே இருக்காது. அப்போ லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸில் மட்டும்தான் லாஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த லாஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்ன, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு மைனஸ் பண்ணணும். ஸோ இட் டேக்ஸ் டைம். அதுக்கு பதிலாக ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். So change in kinetic energy or loss in kinetic energy is equal to half m1 m2 by m1 plus m2 into 1 minus e square into u1 minus u2 the whole square. Okay, so இங்க வந்து m1 m2ன்றது mass, u1 and u2 அப்படின்றது initial velocity of the body. பட் இங்கே E அப்படின்றது என்னன்னா கோஃபிஷியன்ட் ஆஃப் ரெசல்யூஷன். ஸோ கோஃபிஷியன்ட் ஆஃப் ரெசல்யூஷன் அப்படின்றது ஒரு பேராமீட்டர் எந்த அளவுக்கு பொல்யூஷன் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறது. ஸோ அதுக்கும் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரெசல்யூஷன் E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V2 மைனஸ் V1 பை U2 மைனஸ் U1. ஸோ ஓகே, ஸோ இதுதான் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரெசல்யூஷனோட ஃபார்முலா. ஸோ இந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் ரெசல்யூஷன் ஃபார்முலா இந்த கேஸ்னு கிடையாது, எல்லா டைப் ஆஃப் பொல்யூஷனுக்குமே அப்ளிகபிள். அதே மாதிரி தான் இந்த லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இந்த ப்ராசஸ்ன்னு இல்லை, உங்களுக்கு இன்எலாஸ்டிக் பொல்யூஷனில் லாஸ் கேட்டாலும் இதே ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் ஸ்கூல் புக்கில் 2 ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. தட் இஸ் v1 is equal to v2 is equal to சொல்லிட்டு டிரைவ் பண்ணி 2 ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. தட் இஸ் v1 is equal to m1 minus m2 by m1 plus m2 u1 plus 2m2ன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் எந்த இடத்துலலாம் வெலாசிட்டி v1 v2 கேட்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுதினாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அது கண்டிப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் ஆர் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.